அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்நீச்சல் சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கதிர் பேசுறதை பார்த்துட்டு நம்ம ஜனனி, ஈஸ்வரி இவங்க எல்லாரும் ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா கதிர் திரும்பவும் பழையபடி மாறிட்டாரா அப்படின்ற எண்ணம் கூட அவங்களோட மனசுக்குள்ள வந்துருச்சு. ஆனா கதிர் அதுக்கு நல்லாவே எடுத்து சொல்லிட்டாரு. நான் பேசுறதுனால நான் என்னோட அண்ணனுக்காக, அதாவது பெரிய அண்ணனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறேன்னு சொல்லிட்டு நீங்க யாரும் நினைக்காதீங்க. என்னோட ஞான எதுவுமே தெரியாம அதுல இறங்குனாரு. இப்ப அதுல எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டாரு. அதுக்காக அவர் எல்லாத்துலயும் தோத்துருவாரு. அவர் ஆம்பளை இல்ல, உங்க பின்னாடிதான் நாங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எடுத்து சொல்றாரு. சோ இன்னொரு டைம் நம்ம ஞானத்துக்கு வார்னிங் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டாரு யார் எப்படி பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படி இருந்தாலும் நம்ம நந்தினி நல்லாவே எடுத்து சொன்னாங்க கதிர்க்கு, ஏங்க கரிகாலனை பத்தி உங்களோட அண்ணனுக்கு தெரியாதா? நம்ம வீட்டை பொண்ணு கடத்தினதுல இருந்து உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்துல இருந்து என்னென்ன வேலை செஞ்சுட்டு இருந்தா இந்த கரிகாலன், அதை தெரிஞ்சு அவங்ககிட்ட போயிட்டு இந்த பணத்தை கொண்டது தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி எடுத்து சொன்னாங்க. சோ அடுத்ததான் நம்ம கதிர் ஞானம் ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.